ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கொழுக்கட்டை நம்ம எப்போயுமே ட்ரை பண்ணுறது தான். ஆனால் அதே சமயம் கடையில் வாங்கின அரிசி மாவில் விரிசலே இல்லாமல் அச்சு எதுவும் இல்லாமல் எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அச்சு இல்லாமல் இதே மாதிரி சூப்பரான கொழுக்கட்டை சூப்பரான ஷேப்பில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் நம்ம குயிக்காக இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல தேங்காய் பூரணம் வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் கம்மியாக 3/4 கப்பு மட்டும் பொடிச்ச வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கும் போது நமக்கு பூரணம் சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும், டைம் எடுக்காது. இப்போ வெல்லத்தை கரைச்சி நீங்கள் பூரணம் செய்ய போகிற பாத்திரத்தில் அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின வெல்லம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேங்காய் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 கப்பு நல்லா அழுத்தி அளந்துக்கிட்ட தேங்காய். வெல்லம் 3/4 கப்பு எடுக்கும்போது தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தி அந்த 1 கப்பு அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு பூரணம் ரெடி ஆயிரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டால் போதும். தேங்காய் மிக்சியில் துருவும் போது 4 ஏலக்காயும் அது கூட சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இடையில ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்து 2-3 நிமிஷம் மட்டும் இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக பூரணம் இந்த பதத்துக்கு ரெடி ஆகிரும். இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவுக்கு பாருங்கள், அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். இது இடியாப்பம் மாவோ பதப்படுத்தப்பட்ட மாவோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மல் அரிசி மாவு எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த 2 டம்ளர் அரிசி மாவை வறுக்கவெலாம் தேவையில்லை. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1 டம்ளர் மாவுக்கு 1.25னா நம்ம 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளரும் கூடவே ஒரு 1/2 டம்ளர், மொத்தமாக 2.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலக்கும் போதே நீங்கள் இதுக்கு தேவையான மேல் மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு இந்த மாதிரி தண்ணியான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ண பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, அடுப்பில் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விடணும். ஒரு 3-4 நிமிஷத்தில் நமக்கு மேல் மாவு இந்த மெத்தடில் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடும். மொத்தமே ஒரு 3-4 நிமிஷத்தில் மேல் மாவு நல்லா சாஃப்டாக வரும். வேறு எந்த மெத்தடையும் விட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மேல் மாவு செய்யும் போது கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா திக்காகி வந்துடும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு, விரிசலே வராது. இந்த மெத்தடில் இந்த தடவை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மேல் மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த அரிசி மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். கைவிடாமல் மட்டும் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு வெண்ணெய் மாதிரியான பதத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் இது சூப்பராக நல்லா பந்து மாதிரி உருண்டு அந்த பாத்திரத்துலேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதுதான் பதம். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிசி மாவு நல்லா வெந்து இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கரண்டியில் அப்படியே சுற்றி வருது பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல். இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறி இந்த அரிசி மாவு நல்லா வெந்துடணும். அவ்வளவுதான், நம்மளுடைய மேல் மாவு ப்ரிப்பரேஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்படி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி உங்களுக்கு உருட்டை வரும். இதுதான் பதம். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே, ரொம்ப ஆற விட்டுடக்கூடாது. இந்த மாவை நல்லா சூடு இருக்கும் போதே கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அப்போ நமக்கு மாவு நல்லா ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா பந்து மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது காஞ்சி போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதை அப்படியே போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பூரணம் இப்போ ஆறிடுச்சு. அதை இது மாதிரி சின்ன பால்ஸாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அச்செல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல,
நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு தான் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மேல் மாவு கையில் இடையில நல்லெண்ணெய் லைட்டாக தொட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய மாவை இது மாதிரி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து நல்லா விரித்து விடுங்க. நல்லா மெல்லிசாக உங்களுக்கு அது தட்டை வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டினா கூட உங்களுக்கு விரிசலே வராது. இந்த மெத்தடில் மேல் மாவு ரெடி பண்ணும் போது பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக தட்டியிருக்கோம், ஆனால் விரிசலே வரல பாருங்கள். நல்லா இழுத்து தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை வச்சுட்டு இந்த கவர் எப்படி பாதியாக மடித்து இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அப்படி அழுத்தி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே கரெக்டாக ஒரு அச்சு மாதிரி விழுந்திருக்கும். எக்ஸஸாக இருக்கிற மாவை இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், வேறு எந்த விதமான அச்சு எதுவுமே இல்லாமல் நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணம் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு நீங்கள் சூப்பராக இதே மாதிரி ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். நான் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன். இல்லை மாவை நல்லா விரித்து விட்டுடுங்க. இடையில லைட்டாக ஒரு 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 பிஞ்ச் மட்டும் லைட்டாக எண்ணெயை வந்து கையில் தொட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நடுவில் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு அந்த கவரை சும்மா நார்மலாக மடித்து விடுங்க. அதுக்கு ஷேப்பாக மடிக்கணும் இல்லை. நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு ஷேப் கிடச்சிடும். வேறு எந்த விதமான அச்சும் தேவைப்படாது. இந்த மெத்தடில் செய்யும்போது கடகடன்னு நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நிறைய கொழுக்கட்டைகள் ரெடி பண்ண முடியும். இப்போ ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளவுதான். சும்மா கையினால் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக அச்சே இல்லாமல் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி மோதகம் மாதிரியும் செஞ்சுக்கலாம். அதே லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு சென்டரில் நடுவில் வந்து உங்களுக்கு கட்டவரால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓரங்களில் இப்படி கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அழகாக உங்களுக்கு செய்ய வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கப்பு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். பாதி லெமன் எலுமிச்சம்பழம் மூடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து இந்த மோதகம் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம். இதுக்கும் அச்செல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கடகடன்னு நிறைய செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்ச பிறகு தண்ணி சூடு ஆன பிறகு மேலே இட்லி பிளேட்டை வச்சு ஒரு ஈரம் பண்ண துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். இப்போ பார்க்குறீங்கல்ல எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் அழகாக வந்திருக்கு நம்மளுடைய கொழுக்கட்டைகள். இது வெந்த பிறகும் உங்களுக்கு விரிசலே வராது. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் மேல் மாவு ரெடி பண்ணும்போது வெந்த பிறகு தான் நமக்கு மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுக்கும் போது தான் நமக்கு அப்படியே உடஞ்சி விரிசல் வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது விரிசலே விடலை பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே பிளேட்டை எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட் ஆறின பிறகு இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்ல சுட சுட சாஃப்டான விரிசலே விடாத சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். மேல் மாவு நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி அச்சு எதுவுமே தேவைப்படாது. நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ்லன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி வச்சு நீங்கள் இதே மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.